பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடியது. பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாதிகள் முகாம் 3 விமானப்படை தளங்களை அழித்தது. நம் நாட்டின் அதிரடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது. தயவு செய்து போரை நிறுத்துங்கள் என்று இந்தியாவிடமும், போரை நிறுத்த உதவுங்கள் என்று அமெரிக்காவிடமும் பாகிஸ்தான் கெஞ்சியது. அதன் பிறகுதான் மோதல் கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மாஜி வீரர் ஷாஹித் அஃப்ரிடி கராச்சியில் இந்தியாவை வீழ்த்தியதாக தற்பெருமை பேசிக்கொண்டு வெற்றி பேரணி நடத்தி அவர் பேசிய பேச்சுக்கள் தற்போது ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ளது. ஷாஹித் அஃப்ரிடி செய்த செயல் இயல்புக்கு மாறாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் தற்பெருமை பேசுவது போல அமைந்துவிட்டது. ஷாஹித் அஃப்ரிடி தலைமையில் கராச்சி நகரில் பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் பெயர் வெற்றி பேரணி. வெற்றி பேரணி நடத்தும் அளவுக்கு பாகிஸ்தான் என்ன சாதித்தது என்று இப்போது உங்களுக்கு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும். அது வேறொன்றுமில்லை, இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டதாம். இதற்காகத்தான் ஷாஹித் அஃப்ரிடி பாகிஸ்தானில் வெற்றி பேரணி நடத்தி இருக்கிறார். அது மட்டுமின்றி வாய்க்கொழுப்பாகவும் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், யார் வலிமையானவர்கள் என்று நம் இராணுவம் காட்டி உள்ளது. இந்தியா நம்மை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஆனால் நம் திறமைகள், பயன்படுத்தும் தொழில்நுட்பம் பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஒரு தீவிர போரில் ஈடுபட முயற்சி செய்யுங்கள். அப்போது வலிமையானவர்கள் யார் என்பதை உலகம் அறியும். பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் அணியை அனுப்பி வைக்க மாட்டீர்கள். அங்கு பாகிஸ்தானுக்கு எதிராக வெறுப்பு என்பது பரப்பப்பட்டு வருகிறது. இது எந்த வகையான மனநிலை? இங்கு அப்பாவிகள், குழந்தைகள் பலியாகி உள்ளனர். எங்கே பாகிஸ்தான் ராணுவம் இந்திய மக்களை குறிவைத்து தாக்கியது என்பதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள் பார்ப்போம் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஷாஹித் அஃப்ரிடியின் வெற்றி பேரணி, அவர் குறித்த கருத்துக்கள் தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி உள்ளது. அதனை பார்க்கும் நம் நாட்டினர் ஷாஹித் அஃப்ரிடியை ட்ரோல் செய்து வருகின்றனர். பாகிஸ்தானில் இருக்கும் அரசு இந்தியாவிடம் போர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. அதோடு அமெரிக்காவிடமும் போய் போரை நிறுத்துங்கள் என்று கெஞ்சி இருக்கிறது. இதற்கு பிறகும் ஷாஹித் அஃப்ரிடி இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். நம் இந்தியா குறிவைத்தது பயங்கரவாதிகளின் முகாம்களைத்தான். அங்கிருந்த பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் அந்த பயங்கரவாதிகளைத்தான் தங்களது பொதுமக்கள் என கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் பொத்தி பொத்தி வளர்த்து வருகிறது என்றுதானே அர்த்தம். பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் கூட பாகிஸ்தானின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அடி வாங்கினாலும் பாகிஸ்தானுக்கு பத்தாது போல தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வருகிறது. பயங்கரவாதிகளை இந்தியாவின் எல்லைக்குள் அனுப்பி இங்கு அமைதியை சீர்குலைத்து வருகிறது. இதுதான் பாகிஸ்தானின் நோக்கமே. ஆனால் அப்படிப்பட்ட பாகிஸ்தானிற்கு இந்தியாவில் இருக்கும் பலரும் ஆதரவாக இருக்கிறார்கள். போர் நிறுத்தத்துக்கு நடுவேயும் கூட பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறது. நேற்று இரவு கூட ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் ட்ரோன்கள் மூலம் தாக்க முயன்ற போது அதனை நம் நாடு முறியடித்துள்ளது. தற்போது மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் சில முக்கிய இடங்களிலிருந்து விமான சேவைகளை ரத்து செய்வதாக இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி 2 நாடுகளும் ஒப்புக்கொண்ட பிறகுதான் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பாகிஸ்தானிலிருந்து அவ்வப்போது ட்ரோன் தாக்குதல்கள் நடந்து வருகிறது என்றால் பாகிஸ்தானில் ஆட்சி செய்வது யார்? அங்கிருக்கக்கூடிய அரசா, அங்கிருக்கக்கூடிய இராணுவமா, அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய தீவிரவாதிகளா என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுந்து வருகிறது. அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு தான் இங்கிருக்கக்கூடிய பலரும் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. Subscribe to One India and never miss an update.